ஸோ ஹீரோ, ஹீரோயினும் வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வெளியில பீச்சுக்கு போறது, அங்க போறது, கடைக்கு போறது, ஷாப்பிங் போறது, அந்த மாரி வந்து போறாங்க. லவ் பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்கா க்ரோ ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, படத்துக்கு போயிட்டு வரும்போது 2 பேருக்குமே ஆக்சிடென்ட் ஆயிடும். அதில வந்து ஹீரோ ரோஹித்துக்கு வந்து பலத்த அடி க தலையில வந்து பட்டிருக்கும். தலையில அடி சரியான அடி பட்டிருக்கும். ஹீரோயினுக்கும் ஒரு கை ஃப்ராக்சர் ஆயிடும். அதுக்கப்புறம் லேசான காயங்களோட உயிர் பிழைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ரோஹித்த வந்து கேட்குறாங்க. அவன் செத்துட்டான். ஒரு ஹெட் இன்ஜூரில செத்துட்டான் அப்படின்ற மாரி சொன்னாங்க. இதில ஹீரோயின் வந்து பயங்கர டிப்ரஷன் ஆயிடுறா. ஏன்னா, கிட்டத்தட்ட வாழ்க்கையே வந்து அவனோட தான் அப்படின்ற மாரி முடிவுல இருப்பா. டக்குனு இவன் செத்துட்டான்னவும் ரொம்ப அதே மாரி என்ன ஆகுதுன்னா, அடுத்து வந்துட்டு இவ வந்துட்டு இவளே வந்துட்டு காயப்படுத்திக்கிறா. ஆ இந்த டிப்ரஷன்ல வந்துட்டு ஓவர் கம் பண்ண முடியாம, அவளே வந்துட்டு காயப்படுத்திக்க ஆரம்பிக்கிறா. அதாவது சொர சொரன்னு இருக்க செவுத்துல போட்டு கைய வந்து தேய்ச்சுக்கிட்டே போட்டு நடப்பா. கையெல்லாம் ரத்தமா ஆ கை, முட்டிலாம் வந்து இந்த விரல்லாம் ரத்தமா வந்துரும். இருந்தாலும் வந்து அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது வாழ்றதுக்கு. அதனால என்ன பண்றா, நேரா வந்துட்டு ஒரு ரயில்வே ட்ராக் போயிட்டு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்றா. அதில வந்து என்ன ஆகுது, அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட்டு சீன்ல காட்டுன சீன் வந்து அப்பதான் வரும். ஸோ என்ன ஆகுதுன்னா, அப்போ வந்துட்டு ஒரு ட்ரெயின் வருது. கிட்ட வர இவளுக்கு வந்து உயிர் மேல ஒரு பயம் வந்துருது. தைரியம் இல்லாததால திருப்பி வந்துட்டு வெளியில வந்து ட்ராக் விட்டு வெளியில வந்துடுறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆ அவளுக்கு வந்து ஒரு கால் ஒண்ணு வருது. கால் ஒண்ணு வந்துட்டு, இந்த மாரி உங்களோட பிலாங்கிங்ஸ் என்கிட்ட தான் இருக்கு. அது வந்து எப்போ வந்து வாங்கிக்கிறீங்க அப்படின்ற மாரி கால் வருது. அது அங்க தான் வந்துட்டு நம்ம செகண்ட் லீடு ஆதின்னு சொல்லிட்டு அவர் பேர் ஆதி அந்த படத்துல. ஸோ அந்த அவரோட இது வந்து இன்ட்ரோடக்ஷன் செகண்ட் லீடோட இன்ட்ரோடக்ஷன். அப்போ வந்துட்டு என்ன ஆகுது, இவ வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல எனக்கு பேக் வேணாம், ஒண்ணும் வேணாம். இனிமே எனக்கு காலே பண்ணாத. அந்த பேக்க நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டா. அதில பான் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ம் அ பணம்லாம் இருக்குது. டெபிட் கார்ட்லாம் இருக்குது. வேணாமா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் தேவையில்ல. நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஃபோன கட் பண்ணிட்டா. அந்த லீடுக்கும் ஹீரோக்கும் ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி சொல்லிட்டு இருக்கா. சரி ஏதோ ப்ராப்ளம் போலன்னு சொல்லிட்டு அவனும் கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் என்னன்னா, ஆ 2, 3 இன்ஸ்டன்ஸ்ல வந்து பார்க்குறாங்க. ஹீரோயின ஆ ஆதி வந்து தியா வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாட்டி பார்க்குறாப்புல. அதுக்கப்புறம் வந்துட்டு தியேட்டர்ல ஒரு வாட்டி பார்க்குறாப்புல. ஆ இதில வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் வந்துட்டு வெயிட் பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்றான். பேக் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஹீரோ ஆதி சொல்றான். இவன் வந்து என்ன பண்றான், எதுவுமே கண்டுக்காம போயிடுறான். எடுத்துட்டு வரதுக்குள்ள இவன் போயிடுறான். அதே மாரி படம் பார்க்கும்போதும் சொல்றான். இந்த மாரி பக்கத்துல பக்கத்துல உட்கார்றாங்க எதிர்பாராத விதமா. அப்ப சொல்றான், இந்த மாரி வெயிட் பண்ணு எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டான். இவன் சரி ஓகே அப்படின்றான்.